கார்த்தியை ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே தெரியும். தேர்ட் இயர் படிக்கும் போது தான் நந்தகுமாரை பார்த்தேன். அப்புறம் என் நந்தகுமார்ட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்டேன். பதிலே காணோம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? நான் வந்து ஒரு பையனை விரும்புறேன் மேடம். எப்படி அவனை பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2013 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி. ஹாஸ்பிட்டலில் நான் 15 நாள் இருந்தேன். அங்கே ஒரு பையனை விரும்பினேன் மேடம். அந்த பையன் பேர் கார்த்தி மேடம். அந்த பையன் என்ன இது ஒரு வாரமா வந்து தொடர்ந்து என்னை வந்து பார்த்துட்டு போனேன் மேடம். அப்புறம் அவனா தான் மேடம் வந்து என்கிட்ட வந்து லவ்வா ப்ரப்போஸ் பண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து அவன் வரமாட்டானே, அவன் மானஸ்தனாச்சே. மானஸ்தனா சீச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களை தான் லவ் பண்றேன், உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அவனுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து அவன் தான் மேடம் என்கிட்ட லவ்வா ப்ரப்போஸ் பண்ணேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு. எனக்கும் அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு மேடம். அதனால நானும் அந்த பையனை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் மேடம். 2 வருஷமா நல்லா தான் மேடம் பேசினேன் அவன்கிட்ட. சபா இப்பவே கண்ண கட்டுது. தொடர்ந்து நல்லா தான் மேடம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 100 தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவேன் மேடம். ஐ லவ் யூ செல்லம், ஐ மிஸ் யூ செல்லம், ஐ லவ் யூ செல்லம், மிஸ் யூ செல்லம் பேசிக்கிட்டே இருப்பார். 100 மெசேஜ் பண்ணுவேன் மேடம். நல்லா தான் மேடம் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்லு. அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் மேடம் அந்த பையனை பேச விடாம மிரட்டி வச்சுக்கிறாங்க. அவன் நல்லா தான் மேடம் பேசிக்கிட்டு இருந்தேன் தொடர்ந்து. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எனக்கு வீட்டில் வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நீ 2 வருஷமா விரும்பி என்னை மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு அவன் ஓப்பனா கேட்டேன் மேடம். அப்படி கேளு சொல்லுடி கருப்புட்டி. அவன் சொன்னா எங்க அம்மா ஒத்துக்கிற மாட்டாங்க, எனக்கு பிடிச்சிருக்குதான், ஆனா எங்க அம்மா ஒத்துக்கிற மாட்டாங்க, அதனால உன்னை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயோ போச்சே. அதே மாப்பிள்ளை தட்டு மாத்திட்டாங்க மேடம். இன்னைக்கு சாயந்தரம் பொண்ணுகிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி வராங்க மேடம். அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சி அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க மேடம், உன்னை தட்டு மாத்திரப்போ உன்னுடைய முகமே சரியில்லையே, உன்னுடைய முகத்துல எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, என்ன பிரச்சனை எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க மேடம். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் வேற ஒரு பையனை விரும்புறேன், நான் அந்த பையனை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன், எனக்கு இதுல இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் மேடம். உங்க பொண்ணு வந்து வேற ஒரு பையனை விரும்புறதா சொல்லுது, நாங்க நல்ல பொண்ணு நடிச்சுதானே உங்க வீட்டுக்கு வந்தோம். ஐயோ அப்ப உங்க அப்பா சிவனாண்டிட்ட சொல்லிட வேண்டியதான். பொண்ணு வேற ஒரு பையனை விரும்புறதா சொல்லுது, அந்த பையனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு நாங்க எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். நான் இங்க மனசு வருத்தத்துல போடாங்கடி வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. வீட்டுக்கு வந்து என்னை அடின்னு அடிச்சாங்க மேடம். என்னைய எதுக்கு மாப்பிள்ளை எடுக்காட்டி எதுக்கு நீ லவ் பண்ண விஷயத்த சொன்ன? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? மானத்தை கெடுக்கவே இருக்கியா நீ இருக்கிறதுல நீ வேஸ்ட், நீ செத்து போனாலும் போற, அவங்க நீ பாக்குற மாப்பிள்ளை உனக்கு நான் கட்டி வைக்கவே முடியாது. அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? எங்க சித்தி சித்த போக நீ அவ்வளோடய அடிச்சாங்க மேடம். அடிச்சுட்டு அவங்க ஆசை தீர அடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க மேடம். போனதுக்கு அப்புறம் திருப்பி 2வது ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க மேடம். மாப்பிள்ளையை பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் இந்த மாப்பிள்ளை நீ பண்ணித்தான் அந்த பையன் உனக்கு நான் பண்ணி வைக்கவே முடியாது, அவங்க வீட்லயே ஒத்துக்கிட்டாலும் அவன் உனக்கு நான் பண்ணி வைக்கவே முடியாது அப்படி ஸ்ட்ராங்கா எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. டைம் பாஸுக்கு பண்ற பொண்ணு கிடையாது மேடம். உண்மையில நான் சின்சியரா விரும்புறேன் மேடம். அவன் இல்லைன்னா இப்ப எனக்கு அவன் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றான் மேடம். அவங்க அம்மா பேச கேட்டுக்கிட்டு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கா. நீங்க வேற ஏன்டா சும்மா இருங்கடா. செத்தாலும் சாவியை தவிர அந்த பையனை தவிர வேற எவனையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தேன் மேடம். வர சொல்லுவேன் மேடம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துருக்கேன் மேடம். அங்க எல்லாருமே பாத்துருக்காங்க. தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீ சுமாரா 15 நாள்ல கட்டி பிடிச்சி முத்தம் எல்லாம் குடிப்பியா நீ? மேடம் 2 வருஷமா விரும்பினா மேடம். அவனே பசங்க தான் இந்த மாதிரி முட்டாத்தனமா எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்துவாங்க. லவ் பண்ண முடியும், என்னால அவனை மறக்க முடியல மேடம். அவன் இல்லைன்னா உண்மையில நான் செத்துருவேன் மேடம். இப்பவும் நான் சொல்றேன் கோபால், என் உள்ளத்திலே அவரை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை. அவனே ஒத்துக்கிட்டாலும் அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறா மேடம். நீ அந்த பிள்ளைய பண்ணிட்டு நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாங்க மேடம் அவங்க அம்மா. இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். தலை சீவி ஒரு பாத்திரம் விளக்கி கேஸ் அடுப்பு லைட் சிலிண்டர் கேஸ் வந்து லைட் அடிக்க தெரியுமான்னு அடிக்க தெரியும் மேடம். ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல என்னவே கட்டி கொடுக்க போறீங்க, அது அவளுக்கு பிடிச்ச பையனா கட்டி வைங்களேன். நடக்காது, அது மட்டும் நடக்கவே நடக்காது கோபால். ஜாதியை பார்த்துட்டு இருக்காங்க மேடம். அவங்க எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சுக்க, அதான் சொல்லல. மேடம் ஆரக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனை சொல்லுச்சு மேடம். அதெல்லாம் இல்ல, நான் இந்த பையனை பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிட்டு வந்துருச்சு மேடம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இந்த பையனை நான் சொல்லியிருக்கேன், வேற இந்த பையனை நான் சொல்லல. நான் விரும்பியிருக்கேன் 2 வருஷமா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
அந்த பையன்ட்ட கேட்டேன் மேடம், மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் மேடம். நீ கேட்ட என்ன மேடம்? நினைச்சு பாக்குறியா எப்ப மேடம் நீ கேட்ட அந்த பையன் தான் மேடம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப ஃப்ரெண்ட் இல்ல, கரெக்டா? ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஆனா அந்த பையன் நான் வேற தப்பான நோக்கத்தோட எதுவும் பேசல. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்ட? அவன் வேற ஒரு பொண்ணு விரும்பிட்டான் மேடம், அதனால என்னை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நீ ஏன் கேட்ட? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த நந்தகுமார். இந்த பையன் பேர் என்னது? இந்த பையன் பேர் கார்த்தி. எனக்கு கார்த்தி எவ்வளவு நாளா தெரியும்? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பையன் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு அப்ப நந்தகுமார பாக்குறதுக்கு முன்னாடி கார்த்தியை தெரியும். கார்த்தி தான் மேடம் தெரியும் எனக்கு. ரெண்டு கார்த்தியை தான் பிடிக்கும். ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? கார்த்தியை ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே தெரியும். தேர்ட் இயர் படிக்கும் போது தான் நந்தகுமாரை பார்த்தேன். அப்புறம் ஏன் நந்தகுமார்ட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்ட? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சொல்லுமா, பதிலே காணோம். அப்புறம் என்ன ஆச்சு நந்தகுமாருக்கு? என்ன மேடம்? நந்தகுமாருக்கு என்னாச்சு? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வேணும் பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்டேன். நந்தகுமார் ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன். உன்னை என்ன பண்ணலாம்? உன்னை அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. கார்த்தியை 2 வருஷமா தெரியும் சொல்ற. நந்தகுமார கல்யாணம் பண்ணலாம் பண்றியா கேட்டிருக்க. செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லியிருக்கேன். அந்த பையனை காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் லவ்வா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. +2 படிக்கிற பையனோட பேசிக்கிட்டு இருந்தது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மேடம் பொய் சொல்லக்கூடாது மேடம். நான் என் பிள்ளை அப்பா தெரியுமா பண்ணிட்டான். தெரியுமா பண்ணிட்டான். அந்த பையன் யாருங்க சும்மா பேசினா அந்த பையன் சொல்லு. பேச ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பையன் சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இந்த பையனை கல்யாணம் பண்ணுன்னு சொல்றேன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு லைஃப்ல. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டீங்க. தெரியல அப்படி சொல்றாங்க. ஒன்ன பால் பிளாக்மெயில் பண்றாளா? ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. இந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிற? வேணாம். ஏன்? How do I tell you? வீட்டு கஷ்டத்தை நினைக்கும் போது இதெல்லாம் வேணாம். இப்ப லவ் பண்ணும்போது அதெல்லாம் யோசிக்கலையா? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. ஏன் வேணாம்? சொல்ல தெரியல. அந்த மாதிரி பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு பயமா இருக்கா? சரி சரி. இப்படிக்கு நீ லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்துல லவ் பண்ணியா வேற என்ன நோக்கத்துல நீ லவ் பண்ணேன்னு சொல்லு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா. ஜிகஜிக்கு நீ வர சொன்னா மேடம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கட்டி குடிச்சு முத்தம் கொடுத்தா மேடம். நீயே கேளு. கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம். அப்புறம் எதுக்கு 1 மணி நேரம் இங்க வந்து ஜிகஜிக்கு நீ வர சொல்லி 2 மணி நேரம் எனக்கு கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்து என்ன நோக்கத்துல கொடுத்த? சாம்பார் அப்ப எனக்கு எதுக்கா கூட்டிட்டு போனேன்? நீ போய் தப்பு எதுவும் பண்ணல. தப்பு எதுவும் பண்ணல, கூட்டிட்டு போனில்ல. எது காட்டுக்கு போனீங்க? அவ்வளவுதான் மேடம் சொன்னேன். தப்பு எதுவும் பண்ணல மேடம், கட்டி பிடிச்சி முத்தம் தான் கொடுத்துருக்கேன் மேடம். நான் தேடி வந்த வாய் வேற வாய், ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. குழந்தைங்களை விட மோசமா இருக்கு. பாவீங்களா? நக்கல்யா அவனுக்கு. எனக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்கு, எனக்கு இதை வாங்கி கூட சொல்ற மாதிரி இருக்கு. உன்னை என்ன பண்ணலாம்? போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி வாங்கிட்டாங்க. அவளால ஒண்ணு மறக்க முடியல. முடியல மேடம், உண்மையில நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உண்மையா முறுப்பின. அப்புறம் எதுக்கு நந்தகுமார்ட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்ட? ஏன்னா ஐ அம் சடிஸ்ட் மேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்ல, நான் உனக்கு தாலி கட்ட சொல்றேன். கார்த்தியை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நந்தகுமார் எதுக்கு கல்யாணம் பண்ண சொன்ன? போடா, பேசும்போது அதை நாம படுத்துறது. நந்தகுமாருக்கு படிப்பு போச்சு, கார்த்திக்கு வேலை போச்சு, அதெல்லாம் மன்னிச்சிடுவோம், விட்டுருவோம். எல்லாம் பார்த்துப்பா. அடி வாங்க போறேன் நீங்கிட்ட, நிஜமா சொல்றேன். காதல் மன்னன் சொல்ற மாதிரி நீ காதல் மன்னியா? தெரியாம தான் உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொன்னான். அவனுக்கு நிஜமாவே உன் மேல ஆசை இல்லை. அவன் படிக்கணும்னு நினைக்கிறான், குடும்பத்தை பார்க்கணும்னு நினைக்கிறான். சரியா? நந்தகுமார் மேல தெரியாம ஆசை வந்ததோ அதே மாதிரி கார்த்திகை உன் மேல தெரியாம ஆசை வந்துடுச்சுடிமா. உண்மையெல்லாம் ஒன்னு லவ் பண்ணல, அதுக்கான பக்கம் இல்லம்மா அவனுக்கு. அவன் சின்ன பையன். அப்புறம் எதுக்கு எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ண, உடனே தான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு என் ஃபோன்ல எல்லாம் பேசினேன். சரி என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு 100 தடவை எனக்கு மெசேஜ் பண்ணி எல்லாம் போய் தானா? நான் மெசேஜ் அனுப்புனா நீ நீ அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் அனுப்பு.
உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்போ வந்துச்சு இந்த ஐடியா? இன்னைக்கு காலையில 8:40க்கு. நான் ஒன்றும் அனுப்புறேன், நீ இன்னும் ஒரு நாளைக்கு 100 தடவை எனக்கு மெசேஜ் பண்ண அனுப்பலன்னு சொல்லு என்கிட்ட. உங்களை நம்பின தெரியும் தப்பு. கட்டி பிடிச்சிருக்க, கேஸ் பண்ணிருக்க, காட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்க, எல்லாம் பண்ணிருக்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அங்கே கூட்டு போய் வச்சு அசிங்கப்பட்டேன், குடும்பத்தை அப்புறம் அசிங்கப்பட்டேன். ஒரு என்ன இல்ல டீப்லைட் பொண்ணு காட்டி நான் ஏன் மேடம் அசிங்கம் பண்ணேன், கூட்டு போய் எதுக்கு அசிங்கம் பண்ணோம், கேவலமா பேசுறாங்க ஊர்ல. தெய்வீக காதல் இருக்கும்போது நந்தகுமார் எப்படி உள்ள வந்தான், அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்ல. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. அவங்க கொஞ்சம் நெருங்கி பழகுறாங்க, ஆனா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அது சரியில்லை, அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. தப்பா இருக்குங்கிறதுனால அவன் விலகி போறான். ஆனா அந்த பொண்ணு அவரை மறக்கல. சரி, என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அவனை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பையனை கல்யாணம் பண்ண சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ண அவனுக்கு விருப்பம் இல்லை. நீ பண்ணுவியா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போறதா, நீ அவனை கல்யாணம் பண்ணுவியா? ஒய் பிளாக் சேம் பிளாக். அதுதான் அவனுக்கு உன்னை பிடிக்கல. நீ ஏமாத்தினதான் அவன் நினைக்கிறான், துரோகம் பண்ணதான் நினைக்கிறான். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். பையன் நம்மளை வீட்டுக்கு போக மாட்டேன் மேடம், நான் செத்துருவேன் மேடம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னால முடியலடா. அழுவறத நிறுத்து. கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரல, நடிக்காதே ரொம்ப. டேய் பார்த்தா எந்திரா, டேய் லூசு, ஓவர் ஆக்டிங் பண்ணாத, எந்திரா டேய் எந்திரா. நான் இது செத்துலாங்கிற முடிவுல தான் மேடம். நீ உன்னோட முடிவு அப்புறமா ஆயிடுமா, அந்த பையனுக்கு இப்ப வெளியே போகணும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, உடம்பு சரியில்லை, அம்மாவை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அக்கா கல்யாணத்துக்கு கடன் வாங்கியிருக்காங்க. வெயிட் பண்றேன் தானே மேடம் நான் சொல்றேன். என்ன வெயிட் பண்ற? தப்பா வச்சுக்கிட்டு நானு. நல்ல நிலைமைக்கு வர பாரு, உங்க அம்மாவை உட்கார வச்சு சோறு போடு. அதை விட்டுட்டு அவனை லவ் பண்ற இவனை லவ் பண்றேன்னு ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க. அரியர் எழுத சொல்லுங்க மேடம், கல்யாணம் கூட வேலை முதல்ல அவ டாக்டரை பார்க்கட்டும். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு பேசும், அதுக்கப்புறம் அவ ஸ்மார்ட் ஆயிடுவா. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. தீபா மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. தீபா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல நீங்க. நான் சொல்றதுக்கு இல்ல, உனக்கு இருக்கிறது திறமையும் புத்திசாலித்தனத்தையும் நல்ல விஷயங்கள்ல பயன்படுத்து. அதனால ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு